என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறிய? படம் பார்த்துட்டு இருக்கேன்ல. அம்மாக்கு எப்பவுமே காமெடி தான். ஏலே ராசா, அம்மா சொல்லதை கேளுல. என்னம்மா சொல்லுங்க. ஆமா, உன் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு பாரு. அவ உள்ள ஏதாவது வேலையா இருப்பாமா, நீங்க தைரியமா சொல்லுங்க. ஆமா, இப்ப மட்டும் நல்லா பேசுவல. உன் பொண்டாட்டியை பார்த்தோன்னா அப்படியே குள்ளநெறி பார்த்த மாதிரி எல்லாம் பறிக்க போறா. சே அதெல்லாம் இருக்கட்டுமா, என்ன விஷயங்கிறத சொல்லுங்க. நல்லா குடும்பப்படுத்துறாள் உன் பொண்டாட்டி. நீ இதெல்லாம் நீ என்னன்னே கேட்க மாட்டியா? என்னம்மா என்ன சொல்றீங்க? உங்களை கொடுமைப்படுத்துகளா? அப்படி என்ன குடும்பமா உங்களை படுத்துனா? அதை என் வாயால எப்படி மோனே சொல்லுவேன்? வாயால சொன்னாதானமா என்னால தெரிஞ்சுக்க முடியும், சொல்லலன்னா எப்படி எனக்கு தெரியும்? காலையில வந்து அரிசியை புடைக்க சொன்னா. சரி, அப்புறமும் அரிசியை தாண்டா புடைக்க சொல்றா. சரிம்மா, அப்புறமும் அரிசியை தாண்டா புடப்படன்னு சொல்லி நீ புடைச்சு எடுத்துட்டு இருக்கா. எத்தனை தடவைதாம்மா உங்களை அரிசி புடைக்க சொல்லிட்டே இருப்பா? இந்த நீ தான் பாத்துட்டு இருக்கல மோனே. இப்பவும் நான் அரிசி தான் புடைச்சிருக்கேன். சும்மா வந்து அரிசியை புடப்படன்னு சொல்லிட்டே இருக்கா மோனே. நான் என்னத்த செய்ய? இந்த அரிசியை புடைச்சு என் கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? இவ்வளவு வேலை உங்கள்ட்ட சொல்லுங்களா? இருங்க. நெட்டவலி இந்தாடி. என்னங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா, வேலை முடிஞ்சு வந்தா வீட்டுக்குள்ள வரணும்னு தெரியாதா? எதுக்கு வாசல்ல இருந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டு. ஏண்டி காலையில இருந்து எங்க அம்மாவை அரிசியை புடைக்க சொல்லி கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏன் அந்த அரிசியை உன்னால புடைக்க முடியாதா? ஆமா, அப்படியே உங்க அம்மா காலையில இருந்து மூட்டை கணக்குல அரிசியை புடைச்சு வச்சுட்டாங்க. ஏங்க நீங்க வேற காலையில கொடுத்த ஒரு சொலவு அரிசியை தான் இன்னும் உட்காந்து புடைச்சிட்டே இருக்காவ. காலையில டிஃபனை கொண்டு வந்து கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு புடைச்சாவ. அதுக்கப்புறம் 11 மணிக்கு டீயை போட்டு கொடுத்தேன், டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் புடைச்சாவ. 1 மணிக்கு மதிய சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தேன், அதையே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்து புடைச்சாவ. என்னடி சொல்ற? மதியம் சாப்பாடு சாப்பிட்டேனா? எனக்கு ஞாபகம் இல்லையே. எத்தை, மதியானம் மீன் குழம்பு நல்லா இருக்கு நீ 2 வாட்டி சோத்த போட்டு தின்னீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அப்படியா? நான் சாப்பிட்டேனா? எனக்கு ஞாபகம் இல்லம்மா. வேணா நீ இன்னொருக்க சோத்த போட்டு கொண்டு வா, நான் சாப்பிட்டுக்கிட்டு சொல்றேன். எத்தை, உங்களுக்கு சோறு வேணும்னா கேளுங்க, நான் போட்டு தரேன். அதுக்கு இல்லாம தேவையில்லாம உங்க பையன் இருந்து நான் சோறு தரல சொல்லிட்டு இருக்காங்க. நான் பக்கத்துல இருக்கும்போதே உங்ககிட்ட சோறு தரலன்னு சொல்லாவ. இது மட்டுமா, நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் போன போட்டு என்னைய பத்தி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காவ தேவையில்லாம. கல்யாணம் முடிஞ்சு வரும்போது இருக்கணும் தெரியாம பொட்டி பம்பா அடங்கிறதா. இப்ப என்னடா 5 தலை நாகமல கடந்து ஆட்டம் போட்டு நடக்கா. பாத்தியா அவன் மூஞ்ச பாத்தியா? என்ன கோவத்துல இருக்கா பாரு. ஏமோ அவளும் உங்களை மாதிரியே கோவக்காரிமா, நீங்க தான் கொஞ்சம் பார்த்து எடுத்து நடந்துக்கிடணும். என்னால என்னைய பார்த்து கோவக்காரிங்க? என் மாமியார் நான் எவ்வளவு அடக்கி எடுத்து வச்சிருந்தேன் தெரியுமா? என்னைய பார்த்து நீ கோவக்காரின்னு சொல்லுங்க. என்னைக்காவது என் மாமியார்ல ஒரு வார்த்தை நீ சத்தம் போட்டு பேசிருப்பாங்களா? அந்த அளவுக்கு நான் வச்சிருந்தேன். ஏங்க சத்தியமா உங்களை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒரே காரணத்துக்காண்டி தான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். இல்லைன்னா நடக்கது வேற பாத்துருங்க. ரொம்ப கடிக்காதடி, பல்லு உடைஞ்சிர போகும். ஆத்தடி நம்மள கடிச்சிருவா போலயே. விட்டா உன் பொண்டாட்டி என்னைய கடிச்சிரா போல இருக்கு. பாத்தியல, நீ தானே ரொம்ப நல்ல பொண்ணுமா, இவளையே கல்யாணம் பண்ணி வச்சிருமான்னு சொல்லி தலைகீழ நின்னா பாத்துக்க. ஏமா நெட்டவலி, நீ உள்ள போய் எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொண்டு வாமா. கொண்டு வாரேன். தண்ணிய குடிக்கிறதுக்கு இல்ல, அப்படியே தலைக்கு மேல ஊத்துது. ஏமா ஏமா இப்படி எல்லாம் செய்யுங்க? எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் உனக்கு நான் இந்த வீட்டுல என்ன குறை வச்சேன்? நீ கேட்கறதெல்லாம் செஞ்சு தந்துட்டு தானே இருக்கேன், வேலை வேலைக்கு சோறு போட்டுட்டு தானே இருக்கேன். பொருள் என்னம்மா இப்படி எல்லாம் பண்றிய? லே மோனே, என்னல பேசிட்டு இருக்கா? உங்க அப்பா ஏதோ செத்து போன மாதிரி பேசிட்டு இருக்கா. வேலைக்கு போயிருக்காடா வெளியூருக்கு. என்னம்மா சொல்றிய? எத்தனை வருஷம்? 2 வருஷமாட்டா வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு. அவரு புள்ளனா, நான் அவரை பார்த்து 2 வருஷத்துக்கு மேல ஆகும். அதெல்லாம் அடிக்கடி வருவார் மோனே. அவர் வரதும் தெரியாது போறதும் தெரியாது. அவர் என்ன உங்களை மாதிரி கிடந்து இப்படி ஆடிதான் கிடக்காரு? அமைதியான ஆளு. சோ அதெல்லாம் இருக்கட்டுமா. என்னம்மா உனக்கு பிரச்சனை? இப்ப உனக்கு என்னதான் வேணும் அதை சொல்லு முதல்ல. இன்னைக்கு நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுறேன். எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மோனே, தயவு செஞ்சு விட்டுரு. நீ போ, உன் பொண்டாட்டி பின்னாடியே போ. ஏம்மா ஒழுங்கா சொல்லுமா, என்னதான் உனக்கு பிரச்சனை? என்னதான் வேணும்? மனசுல இருக்கதை ஒழுங்கா சொல்லு. அதுவா? கேட்டா நீ வேற ஏதாவது தப்பா நினைப்பியோடி பாக்கேன். அதெல்லாம் நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேமா. என்ன வேணும்? அதான் மோனே, போன வாரம் கூட ஒண்ணு வாங்கி தந்தியே. என்னம்மா இப்படி கை காட்டுறிய? இப்படின்னா அதான்டா. அப்படின்னா என்னம்மா கோட்ரா? ஆமலை எடுவிட்ட பையல சத்தம் போடாத, உன் பொண்டாட்டி கேட்ட போறா. என்னம்மா நீ ஏதோ ஒரு நாள் அலுப்பா இருக்கு நீ வாங்கி தந்தா அதே நீ பழக்கப்படுத்திடுவா போலயா? நல்லா இருக்கு மோனே, குடிச்சிட்டு தூங்குனா. ஏன் ஆம்பளை நீங்க எல்லாரும் குடிக்கிறீங்க, பொம்பளை நாங்க குடிக்க கூடாதா? அப்படியாவது நீங்க திருந்துவீங்க தான் பாக்குறேன். ஓஹோ, நாங்க திருந்ததுக்காண்டி தான் நீங்க குடிக்கிறீங்களா? ஆமா, பின்ன இல்லையா? உங்களை திருத்த காட்டி நாங்க என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு? அது சரி, இப்பதானே புரியுது இந்த ஆளுக்கு குடிப்பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு. நீ தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரைக்கும் சொல்லுவாங்க. தொட்டிலே பழகிருப்பாரு போல இந்த ஆளு. ஏண்டி எங்க அம்மா உடல் அசதிக்கு ஒரு ஒத்த குவார்டர் வாங்கி கொடுக்கத நீ தப்பா சொல்லிட்டு இருக்கா? அசதிக்கு இவைய எந்த வயல்ல போய் வேலை செய்யாவ, எந்த காட்டுல போய் வேலை செய்யாவ? அசதியாமல அசதி. எந்த ஊர்ல அது பொம்பளை குடிச்சு பாத்துக்கிறீங்களா? இவையெல்லாம் பொம்பளையா இல்ல வேற வாயில என்னெல்லாமோ வரும் எனக்கு. கொண்டாங்க, நீங்க புடைச்செல்லாம் போதும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஆள் இருந்து புடைப்பாவ. ஏண்டி என் மொபைல் தான் எனக்கு குடிக்க தண்ணி போட்டு வரணும்ல. தண்ணி இல்லடி. தண்ணியா? எந்த தண்ணி வேணும் உங்களுக்கு? எந்த தண்ணியா இருந்தாலும் நான் குடிப்பேன், கொண்டு வடி குடிக்கிறதுக்கு. அப்படியா? அப்போ 4 வீடு தள்ளி ஒரு கிணறு இருக்கு, அதுல போய் தண்ணியை கோரி குடிச்சிட்டு வாங்க.